எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். நம்ம யூஸ்வலாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரினா அது ஒரு தனி ஸ்பெஷல் டிஃபன் தாங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான பூரி வெரைட்டி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது உருளைக்கிழங்கு மசாலா பூரி. அதாவது நம்ம உருளைக்கிழங்கு மசாலாவை செஞ்சு அதை பூரி மாவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த டிஃப்ரெண்ட்டான உருளைக்கிழங்கு பூரி செய்ய நான் 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். கிழங்கு நல்லா கழுவி ஒரு குக்கரில் போட்டு நல்லா சாஃப்டாக வேக வச்சுக்கலாம். வெந்த உருளைக்கிழங்கோட தோலை எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா மசிச்சுக்கிறேன். உங்கள் கையில் கரண்டி இல்லைன்னா ஒரு மேஷர் யூஸ் பண்ணி நீங்கள் மசிச்சுக்கலாம். இந்த உருளைக்கிழங்கை நம்ம கோதுமை மாவு கூட மிக்ஸ் பண்ணி பூரி பண்ண போகிறோம். அதனால் கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா சாஃப்டாக மசிச்சுக்கோங்க. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 கை நறுக்கின கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ பூரிக்கு தேவையான உருளை மசாலா தயாராக இருக்குது. இப்போ பூரிக்கு மாவு பசிச்சுக்கலாம். இதுக்கு 2 கப் கோதுமை மாவு, 1/4 டீஸ்பூன் உப்பு, இது கூட 2 டீஸ்பூன் எண்ணெய், உருளை மசாலா 1 கப் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றி நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. மாவு நல்லா திரண்டு வந்துடுச்சு. இன்னொரு 5 நிமிஷம் பிசைங்க. மாவு மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எல்லா பக்கமும் தடவி போலை மூடி வச்சு 30 நிமிஷம் ஊற வைக்கலாம். மாவு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது. இதை சின்ன உருண்டைகளாக பிரித்து வைங்க. உங்களுக்கு எந்த சைஸில் பூரி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவு எடுத்துக்கோங்க. சப்பாத்தி கல்லில் கொஞ்சம் மாவு தூவி ஒரு உருண்டையை வச்சு மெதுவாக தேய்ங்க. ரொம்பவே திக்காக இல்லாமல் ரொம்ப மெலிசாக இல்லாமல் கரெக்ட் சைஸில் இருந்தால் பூரி நல்லா வரும். உங்களுக்கு ரவுண்டாக திரட்ட முடியலன்னா ஒரு கட்டர் இல்லைன்னா ஒரு டப்பா மூடி வச்சு ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படியே எல்லா பூரியும் திரட்டி எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடானதும் மெதுவாக திரட்டி வச்ச பூரியை போடுங்க. பூரி வேகும்போது அதோட சைட்ஸ் எல்லாம் நீங்கள் லேசாக ப்ரெஸ் பண்ணி விட்டீங்கன்னா பூரி நல்லா உப்பி வரும். இப்போது 2 பக்கமும் பூரி கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. எண்ணெயிலேருந்து எடுத்து சூடாக சர்வ் பண்ணுங்கள். நல்ல அருமையான நல்ல சாஃப்டான உருளைக்கிழங்கு பூரி எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வெறும் பிளெயின் பூரிக்கு பதிலாக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நீங்கள் எந்த சைட் டிஷ் வேணால் வச்சு தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க.